நான் போன ஜென்மத்துல செஞ்ச கோடி புண்ணியம். மாப்பிள்ள, எனக்காக தோடி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க மாப்பிள்ள. தோடி ராகமா? அப்படி ஒரு ராகம் இருக்குது இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, இப்ப என்னால பாட முடியாது மாமா. ஏன்னா எனக்கு வயிறு சரியில்லை மாமா. என்ன கிண்டல் பண்றீங்களா? வயிறு தானே சரியில்லை, பாடுறது வாய் தானே. ஐயோ, புரியாம பேசக்கூடாது மாமா. கர்நாடக சங்கீதம்னா அடி வயிற்றுல இருந்து இழுத்து புடிச்சு பாடணும் மாமா. அதுக்கு வயிறு சரியா இருக்கணும்ல. கரெக்ட் மாப்பிள்ள, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இது உங்கள மாதிரி சங்கீத மேதைகளுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி முட்டாளுக்கு என்ன தெரியும்? ஆமா மாமா. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க டாக்டர் கிட்ட போய் உங்க வயிறு ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே நாளைக்கு உங்க வாயால பாடுங்க. ஓகே மாமா. நாளைக்கா? ஆமா, நாளைக்கு நீங்க உங்க வாயால பாடணும். நாளைக்கு அது என் காதால கேட்கணும். இது இந்த மாமனார் இந்த மாப்பிள்ளைக்கு போடுற உத்தரவு. எஸ் மாமா. மாமா வயிற்று சரி பண்ணுங்க. டிரைவர் போலாம். பை மாப்பிள்ள. நான் பாடி அத நீ கேட்டா செத்துருவடா. ஐயோ, இவன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்துக்குள்ள என்ன ஒரு வழி பண்றோம் போல இருக்கு. ஐயோ, இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உடனே பாட்டு பாடணும், என்ன பண்றது? ஏதாவது ஒரு பாகவதரை பிடிக்கணும். பக்குவமான பாகவதரா பிடிக்கிறேன். பாகவதர், யோ பாகு. அட போயா. யோ பாகு. யோ பாகவதா. யோ பாகவதரே, சொன்னா கேளியா, பில்டப் பண்ணதையா? டேய், என்ன பார்த்தா என்ன பொங்க சோத்துக்கு பாட்டு பாடுற பாகவதர் மாதிரிடா தெரியுது உனக்கு? இந்த போடா. யோ பாகவதரே, சொன்னா கேளியா, மேட்டர் மேல புரிஞ்சுக்கோ. கோச்சுக்காத பாகவதரே, ஒரு சின்ன ஹெல்ப். டேய், என் பரம்பரை பத்தி தெரியுமாடா உனக்கு? எங்க பாட்டன், எங்க முப்பாட்டன், எங்க அப்பன், நானு எல்லாரும் மேடையில உட்கார்ந்து பாட்டு பாடி பேர் வாங்கினவங்க. அப்பேற்பட்ட என்ன போய் திரை மறைவுல உட்கார்ந்து பாட்டு பாட சொல்ற திருஷ்டி பூசணிக்கா மூஞ்சா. பாகவதரு, ஒரு சதிகாரி என்ன ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டா. நான் அதுல இருந்து தப்பிக்கணும் ஐயா. அதுக்கு நீ திரை மறைவுல உட்காந்து பாடிதான் ஆகணும். யோ பாகவதரு, இது மான பிரச்சனையா. தயவு செய்து எனக்கு உதவி பண்ணியா. நான் வேணா உன் காலில் வேணா விழறையா. யோ நீ காலில் விழுந்தாலும் சரி இல்ல கையில விழுந்தாலும் சரி, நீ சொல்றதுக்கு உடன்பட்டு இந்த பாகவதர் பாட்டு பாட வரமாட்டான். நான் மறைஞ்சு உட்காந்து பாட்டு பாடணுமா, இவர் அப்படியே வாயசிச்சு பேர் வாங்கிடுவாராம். ஏண்டா, இது எங்க பரம்பரைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாடா உனக்கு? அறவே காட்டு மண்டையா. ஏய், இன்னும் கொஞ்சம் விட்டா ஓவரா பரம்பரை பரம்பரைன்னு பீத்திக்கிற. உன் பரம்பரைக்கு சரியா பாட வராதாம. போன மாசம் கூட ஏதோ ஒரு கச்சேரிக்கு போய் நல்லா உதவாயின்னு வந்தியாம. யாரா சொன்னது உனக்கு? ராங் இன்ஃபர்மேஷன். நாங்கெல்லாம் பாட்டு பாடி தான் பேர் வாங்கி இருக்கிறோமே தவிர உத வாங்கினது இல்ல. எவன் கையும் எங்க மேல பட்டது இல்ல. என்ன, எங்க முப்பாட்டன் எட்டயபுரம் மகாராஜா சமஸ்தானத்துல மகாராஜா முன்னாடியே பாட்டு பாடி இருக்கிறார். பாட்டை தப்பு தப்பா பாடினதுனால மகாராஜாவுக்கு மண்டையில சூடேறி ஸ்பாட்லயே 101 கசையடி கொடுத்திருக்கிறார். சிங்கிள் கூட மிஸ் ஆகல. இந்த மாதிரி 4-5 குறுநில மன்னர்கள் கிட்ட அப்பப்ப எங்க முப்பாட்டன் கசையடி வாங்கி இருக்கிறாரு. அவ்வளவுதான். என்ன, எங்க பாட்டன் பிரிட்டிஷ் பேலஸ்ல பாட்டு பாடி இருக்கிறாரு. அவர் பாடினது எதுவுமே புரியாதனால ஒரு 5-6 வெள்ளக்கார துறைங்க சேர்ந்து எங்க பாட்டனை பெரம்பாலியே பின்னு பின்னி இருக்கிறாங்க. அட மானம் கட்ட பாகவதரு, இத கூட இவ்வளவு பெருமையா சொல்ற? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எங்க அப்பா தமிழ்நாட்டுல மழை வரணுங்கிறதுக்காக மயிலாப்பூர்ல ஒரு கச்சேரியில பாட்டு பாடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அவரு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் மழை வரல, புயல் அடிச்சு ஏகப்பட்ட சேதாரம் ஆகி போச்சான். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கல்லாலேயே அடிச்சிருக்கிறாங்க.
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அட மானம் கட்டவனே. அப்புறம் நானு ஜதி மாறாம சுதி மாறாம கல்யாணில காம்போதிய மிக்ஸ் பண்ணி பந்து வாராளிய சந்துல விட்டு பக்காவா ஒரு கர்நாடிக் சாங்க ரெடி பண்ணி குறுக்கால குத்துப்பாட்டை போட்டு எட்டு கட்டையில இட்டு கட்டி பாட்டு பாடுனேன். அதுக்கு தாங்காத ஜனங்க தக்காளி ஆளையும் அழுகின முட்டையாலையும் என்ன அடிச்சாங்க. அவ்வளவுதான். உன் பரம்பரையில ஒருத்தம் கூட பாக்கி இல்லாம ஊரு பூரா உத வாங்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எவன் கைய மேல பட்டதெல்லாம் பில்டப் பண்றியா? ஆமாயா, கசையடி பெரம்படி கல்லடி முட்டையடி இதத்தான் வாங்கியிருக்கிறோம். எவனும் எங்களை கையால அடிச்சது இல்லையா? உங்களை தொட்டு அடிக்க கூட தகுதி இல்லாத குரூப் நீங்க. ஏய், இருந்தும் இவ்வளவு பந்தா பண்ற நீ. ஏய், நீ எல்லா அடியும் வாங்கியிருக்க, ஆனா அந்த சமட்டி அடி வாங்கிருக்க. அதை இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன். அவனை யாருக்கிட்ட ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கேளு. உனக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து அங்க ஒழுங்கா பாட்டு பாடு. 2000 ரூபாயா? அட பாவி, இந்த மேட்டர் முதல்லயே சொல்லக்கூடாதா? இவ்வளவு பணம் கொடுத்தா நான் ஒரு வாரத்துக்கு உட்கார்ந்து பாட்டு பாடிடுவேன் ஐயா. அட பாவி, உன் லெவல் இவ்வளவுதானா? இது தெரியாம நான் என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஒரு நிமிஷம். இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ. இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு டைமுக்கு வந்துரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் மாமனாருக்கு கொஞ்சம் சங்கீதம் தெரியும். அதனால ஓரளவுக்கு நீ தப்பு இல்லாம பாடணும், புரியுதா? நீங்க கவலையே படாதீங்க. இப்பதான் நான் சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அட்டகாசமா பாட்டு பாடி அசத்திடுறேன். அட பாவி, இப்பதான் சங்கீதம் கத்துக்க ஆரம்பிக்கிறியா? அப்புறம் எந்த தைரியத்திலடா பாகவதர்னு ஊருக்குள்ள சுத்துறீங்க? போடா போ, நாளைக்கு காலைல கரெக்டா டைமுக்கு வந்துடணும். இரு என் வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றேன். என்ன பில்டப் பண்றானுங்க பாப்பிடுங்க. சரி, ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்ப யாராவது உன்னை சொல்ல சொன்னாங்களா? நான் சினிமால பாத்துருக்கேன், இப்படி தட்டினாலே 1 2 3 சொல்லணும். தான் வேலைக்கு ஆகும். வாய் முன்னு கம்முன்னு இரு. யோ, என்னைய தெருக்கூத்து பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? ஏறி மேல உட்காரியா? எனக்கு இப்படி இருந்தா தான் வசதியா இருக்கும். மேல ஏறி உட்காரு. ஓ சரி. ஆமா, என்ன அது? மிச்சரு. அது தெரியுது. நான் இப்படி ஏதாவது நிகழ்ச்சி பார்த்தேன்னா இப்படி மிச்சர் துணுகிட்டே தான் பாப்பேன். ஐயோ, எனக்குன்னு வந்து வாக்கிது பாரு விதவிதமா. சைலண்ட். அம்மா எல்லாரும் வந்தாச்சா? பாட ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்தாச்சு மாப்பிள்ள, ஆரம்பிங்க. ஓகே. ஒரு இசை இன்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாத சாந்தா. ஏமாற்றி விடாதீங்க மாப்பிள்ள, பாடுங்க மாப்பிள்ள. ஆரம்பிங்க. ஆரம்பிங்க மாப்பிள்ள, ஆரம்பிங்க ப்ளீஸ். பாடலாம்ல? எஸ், ஆரம்பிங்க. ஏன் பண்றீங்க? பாடலாம்ல? பாடு. நீ பாட ஆரம்பிச்சதும் உனக்கு ஜன்னி வந்து அப்படியே இழுத்துக்க போகுது. என்ன தங்கச்சி சொன்னீங்க? அதான், ஐயோ, உன அப்படியே ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கேன், 2 காது செவிடா போயிடும். நான் உனக்கு தங்கச்சியாயா? இல்ல, மாப்பிள்ளை தங்கச்சின்னு சொன்னேன். மாப்பிள்ளை தங்கச்சின்னு சொல்ல வந்த. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், பொத்திக்கிட்டு அவன் சத்தம் போடுறத கேளு. அவர் பாட தானே போறாரு. அது பாடினதுக்கு அப்புறம் தானே தெரியும். இந்த பக்கி சங்கீதம் தெரியாம முழிக்க போகுது, அந்த பக்கி அவனை வீட்டை விட்டு துரத்த போகுது, இந்த பக்கி இங்க இருந்து ஓட போகுது. நாம வந்த காரியம் சுலபமா முடிய போகுது. வெற்றி நமக்கு தான். மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன். ரெடியா? ரெடி. என்ன மாப்பிள்ள, 2 வாய்ஸ் கேக்குது? இல்ல, நான் தான் பேசுறேன். அது எக்கோ சங்கீத குரல் மாமா. அப்படியா? அது உங்க மாதிரி மேதைகளுக்கு தான். அது கரெக்ட். பாடுங்க. சொல்லடி. டேய், ஆரம்பிடா. சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி.
சூப்பர் பிரமாதம் பலே பிரிட்டீங்க மாப்பிள பாத்தியம்மா மாப்பிள இவ்வளவு அருமையா சூப்பர் மாப்பிள கட்டி படைத்ததில் ஏ என்னடி இவன் இவ்வளவு நல்லா பாடுறான்? அதானே தெரியல, ஒருவேளை சங்கீதம் கத்துப்பானோ? அட இந்த பீடை இன்னும் இங்கீதமே கத்துக்கல, இதுல சங்கீதம் கத்துக்கிறானோ? சம்திங் ராங். இரு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லு தங்கச்சி மாப்பிள தங்கச்சி எங்க போறீங்க? தண்ணி குடிக்க போறீங்க. போயிட்டு வாங்க. சம்மந்தி நீங்க எங்க போறீங்க? அவ தண்ணி குடிக்கிறத பார்க்க போற. பாருங்க பாருங்க மாப்பிள நீங்க பாடுங்க. நான் எங்க இருந்தாலும் உங்க பாட்டு எனக்கு கேட்கும். நான் ரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். பாட்டை மட்டும் நிறுத்தாதீங்க. நீங்க பாடணும், நான் போகும்போது அதை கேட்கணும். ஓகே? பாத்தியா மாமி, அவன் யாரையோ பாட வச்சு இவ வாயச்சிட்டு ஏமாத்த பாக்குறான். ஏய் பாடாதையா பாடாதையா போடாதையா. பாட்டு நீ பாட்டு போட்ட ஏய் நீ பாடி அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? நான் அதை தடுத்து அவன் மானத்தை வாங்குறேன்டா. பாட்டு பாரு பாடு 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 இப்ப பாடு பாடு பாடாத பாடுனா வரக்கூடாது. சூப்பர் மாப்பிள சூப்பர். நான் போகும்போது உங்க பாட்டை நான் கேட்டேன். குரல் நல்லா தான் இருந்தது. ஆனா ஏன் விட்டு விட்டு கேக்குது? ஒருவேளை மைக்ல ஏதாவது கோளாறு இருக்குமோ? பாக்குறாருங்க. ஐயோ மாமி, பாடுனவ ஓடிட்டான். இந்த பண்ணாடை எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்த்தா இந்த கரெக்ட் சாக்கு கெடுத்துருச்சே. அந்த பண்ணாடை எதுக்கு இப்ப மைக்க பிடிச்சான்? அந்த ஆளை விடு, இங்க பாரு, இவனை பாரு. ஏண்டா டேய், இங்க ஒருத்த உசுருக்கு போராடிட்டு இருக்கான். கவலைப்படாம நீ பாட்டு தின்னுகிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கரண்ட் கட்டானா அந்த போயிடுச்சு. கரண்ட் எப்ப கட்டாருது? அந்த ஆள் எப்படியா பொழைக்கிறது? அறிவில்ல உனக்கு, அறிவில்ல உனக்கு. நீ எல்லாம் நல்லவனுக்கு கிளம்பி வந்திருக்க. எங்கடி? ஐயோ போடா எல்லாம் தாண்டாங்க. ஐயோ ஐயோ, இவன் சாவுக்கு நாம காரணமாயிடக்கூடாது. எஸ்கேப். என்ன பண்ணு? என்ன கர்மம் இது? இப்படி நாடுறது? சரக்கு மாமி. சரக்குனா பர சரக்கா ஃபாரின் சரக்கா? ரெண்டுமே இல்ல, லோக்கல் சரக்கு. இதை ஏடி கலந்துட்டு இருக்க? நீ வேற குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய் ஒரே அடியில மண்டைய பொளந்துருவேன். இது எனக்கு இல்லடி, அந்த கொலம்பஸ் பயலுக்கு. அவனை எப்படியாவது குடிக்க வச்சுட்டா போதையில அவன் ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணோட அப்பா இதை பார்த்தானா ஒரு குடிகார பயலுக்கு என் பொண்ணை கட்டித்தர மாட்டேன்னு கொலம்பஸ அடிச்சு விரட்டிடுவான். கல்யாணம் நின்னுடும். நான் நினைச்சு வந்த காரியம் ஜெயிச்சிடும். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப மட்டமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பண்டு. மட்டமான கொலம்பஸுக்கு மட்டமா யோசிச்சாலே போதும். சரி, உன் புருஷன் எங்க? ஏன் புருஷனா? அவர் தான் என்ன விட்டு போய் பல வருஷம் ஆயிடுத்தே. ஐயோ, நான் அந்த புருஷனை கேட்கலடி. இப்பவும் கூட நடிக்க வந்திருக்கானே லோக்கல் புருஷன், அவனை கேட்டேன். பண்டு, அவன் நடிக்க தான் வந்திருக்கான். அதுக்காக அவனை ஏன் புருஷன் சொல்லுவியா? சரி, அதுக்காக என்ன பெரியப்பா நான் சொல்ல முடியும்? புருஷனா தானே நடிக்க வந்திருக்கான். எங்கடி அவன்? அவன் எங்க மிக்சர் தின்னுகிட்டு எங்க அரைஞ்சிட்டு இருக்கானோ தெரியலையே. வந்துட்டான். உனக்கு ஒண்ணு பாத்தியா? சொன்ன மாதிரி தின்னுட்டே வந்துட்டு இருக்கான் பாரு. ஐயோ, அவன் சொன்னா மரியாதை கட்டுறான். ஜாக்கிரதை. யோ யோ, கொஞ்சம் பேசாம இருயா. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கயா. இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, ஏன் மிக்ஸ் பண்ணா? நான் ராவாவா தான் அடிப்பேன். நான் உன்னை ரவுண்டு கட்டி அடிப்பையா? மூதேவி மூதேவி. இந்த சரக்கு உனக்கு இல்ல, இந்த கொலம்பஸ் பயலுக்கு.
நீ எப்படியாவது அவனை குடிக்க வச்சிடணும். குடிக்க வச்சா? எப்படியாவது அவனை குடிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்யா. ஐயோ, அப்ப அவன் கல்யாணம் நின்றா என் 6 மாசம் வாடகை யார் கொடுப்பா? எனக்கு ஆப்பு வச்சு சொல்றியா? இரியா நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, அவன் தர வேண்டிய பணத்தை விட நான் உனக்கு டபுள் மடங்கா தரேன். அப்படின்னா ஓகே, நான் அவனை குடிக்க வைக்கிறேன். அவன் முடியாதுன்னு சொன்னா கூட நீ அவனை விடக்கூடாது. பொண்டாட்டி புள்ளி கூட வேணான்னுவானுங்க, சரக்க வேணான்னே சொல்ல மாட்டானுங்க. ரொம்ப தெளிவாதாயா பேசுற நீ. இந்த ஜாக்கிரதை. ஓ, நீ குடிச்சிடாதயா. போ போ. ஒண்ணு இல்ல. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த உங்க அக்கா மக ராசி, கொலம்பஸ் மூஞ்ச தேய்ச்சி, கொலம்பஸே கொலாப்ஸே. தவளவாயா, என்னடா கொலம்பஸ் டவுன் பஸ் ஏன் விட்டுன்னு இருக்கிற? ஒண்ணு இல்ல கொலம்பஸே. ஒன்னும் அப்புறம் எதுக்குடா கூப்பிட்டா? இல்ல கொலம்பஸே, ஒரு விஷயமா தான் சொன்னேன். ஒண்ணும் இல்லன்ற அப்புறம் விஷயம் இருக்குன்ற, ஏன் உளற அப்படி? சரக்கு அடிச்சிருக்கியா? நாம இவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்க வந்தா இவன் நம்மள சரக்கு அடிச்சான்னு கேக்குறான். என்னையா பண்ணாத்துற? ஒண்ணு இல்லப்பா, நீ என்ன குழப்பாத. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நீ முதல்ல குடி. என்ன திடீர்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குற? ஏன் நான் உனக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், ஆனா இது வரைக்கும் நீ கொடுத்தது இல்லையா? இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லையே. இன்னைக்கு மட்டும் ஏன் வாங்கின? நான் எங்க வாங்கினேன்? அப்ப திருநியா? இல்லப்பா, மிச்சர் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தான். எனக்கு இத குடிக்கிற பழக்கம் இல்ல, அதான் உனக்கு கொடுத்தேன். இந்தா குடி. சரி, ஏதோ ஆசைப்படுற, உனக்காக குடிக்கிறேன். என்னையா கூல் ட்ரிங்க்ஸ் இவ்வளவு நெடியா இருக்கு? கேஸ் ஓவர் நினைக்கிறேன். இந்த மிச்சரை கொஞ்சம் வாயில போட்டுக்க. இப்ப குடி குடி குடி. குடி குடி குடி. மிச்சர் போட்டு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லாதான் இருக்கு. இப்ப இத கொஞ்சம் குடிக்கிற, இத கொஞ்சம் வாயில போட்டுக்கிற, இத கொஞ்சம் குடிக்கிற, இத கொஞ்சம் வாயில போட்டுக்கிற. குடி 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 குடி. குடி குடிப்பா. சரி, இந்தா இப்ப ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமா சொன்னார், அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப 6 மாசம் வாடகை கொடு. நான் தான் மிதக்கிறேனே, எப்படி பாக்கெட்ல கை விட்டு பணம் எடுக்க முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்க மாமனார் உன்னை மிதிக்கிற மாதிரியே இருக்கும். நான் தான் மிதக்கிறேன், நீ ஏன் லிப்பு மட்டும் ஓபன் பண்ணி சவுண்டே இல்லாம பேசுற? மிச்சர் எடுத்து துண்ணலான்னு ஆசைப்பட்டேன். நீ குடி ராஜா. வாய் தர அப்படியே குடிக்கோ. ஃபுல்லா குடிச்சிட்டான், வெற்றி நிச்சயம். இவனை ஏன் மேந்தன போறான்? குடிமகனே, பெரும் குடிமகனே, கொடுக்கட்டுமா உனக்கு? சக்சஸ், ஃபுல்லா குடிக்க வச்சிட்டேன். ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுது பாப்போம். எவ்வளவு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்க, ஆனா இந்த மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதே இல்லையா? சூப்பரா இருக்கு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, என் நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு தெரியல. சின்ன பயலே செய்தி கேளுடா. டே வாடா, உன்னதான் வாடா. ஆரம்பிச்சிட்டாண்டி கொலம்பஸ். டே உன்னதாடா குறுக்கலிங்க மூக்க. யாருன்னு கேட்டீங்க? உன்ன கேட்காம அப்படியா கேட்டேன்? டேய் பதில் சொல்ற, யாரா நீ? ஏய்
இதோட மாமா நீ தொலைஞ்ச. டேய் டேய் சொல்ற யாரா நீ? நான் உங்க மாமனார் மாப்பிள்ள. டேய் நீ மாமனாரா இல்ல மாப்பிள்ளையா? ஏதோ ஒண்ணு சொல்ற, ஏன்னா ரெண்டு என்ன பேசுற? உங்களுக்கு மாமனார் மாப்பிள்ள. டேய் எனக்கு தான் உனக்கு கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி நீ என்ன மாமனாரா? கல்யாணம் நடக்கும் போது என்னடா ஆக போது வேக போது மன்றி தலையா மாப்பிள்ள. சூப்பர் சூப்பர். அடுத்த ரவுண்ட் அது மாமனார் பின்ன போறோம் பாருங்க.